ஆறுகள் மாதிரியான நீர்நிலைகளுக்கு நீர்நாய்கள் முக்கியமான்னு கேட்டால் ரொம்ப முக்கியங்க. நம்ம ஏற்றியோட அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள காப்பு மையம் ஆராய்ச்சியாளர்கள் நம்ம தாமிரபரணி பகுதியில் நீர்நாய்களை நேரடியாகவும் பார்த்துருக்காங்க. தானியங்கி கேமராக்கள் மூலமாகவும் இந்த நீர்நாய்களை பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ காடுகளில் பார்த்திங்கன்னா புலிகள் மேல்மட்ட வேட்டையாடியாக இருக்குது. அதே மாதிரி ஆறுகள் மாதிரியான நீர்நிலைகளில் இந்த நீர்நாய்கள் தான் முக்கியமான ஒரு மேல்மட்ட வேட்டையாடிகள். இந்த நீர்நாய்கள் பார்த்தோன்னா நம்ம ஆறுகளில் இருக்கக்கூடிய பலவீனமான அதுக்கடுத்து நோய்வாய்ப்பட்ட மீன்கள்லாம் வேட்டையாடி சாப்பிட்றது மூலமாக அந்த மீன்களுக்கு மத்தியில் நோய்கள் பரவாமல் தடுக்கிறதுக்கு இந்த நீர்நாய்கள் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இடத்துல நீர்நாய்கள் நிறைய இருந்துச்சுன்னா அங்கே மீன்களும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ மீன்கள் அதிகமாக இருக்குன்னா அந்த நீர்நிலை ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ இந்த நீர்நாயை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு விலங்கை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, நம்ம தாமிரபரணி ஆறை பாதுகாக்கிறது. இந்த நீர்நாய்கள் கீரிப்பிள்ளைகள் மரநாய்கள் மாதிரி இருந்தால் கூட இது நீரில் நீந்ததுக்கு ஏற்ற மாதிரி அதோட உடல் அமைப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அதோட கால்களில் இருக்கக்கூடிய விரலிடை சவ்வுகள் தண்ணியில் நல்லா நீந்தி போகிறதுக்கும் இந்த மாதிரி தகவமைப்புலையும், இன்னொன்று பார்த்திங்கன்னா அதோட மீசைகள் நல்ல நீளமாக இருக்கும். தண்ணியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அசைவுகளை கூட மிக நுண்ணியமாக அதால் கண்டுபிடிக்க முடியும். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதால இந்த கீரிப்பிள்ளைகளையும் மரநாய்களையும் நீர்நாய்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சி குழப்பமடைகிறதும் உண்டு. இந்த நீர்நாய்கள் பெரும்பாலும் நம்ம ஆற்றங்கரையை ஒட்டிய பகுதிகளில், அதாவது நீர்நிலையை ஒட்டிய பகுதிகளில் காணப்படும். பொதுவாக அங்கே மணல் திட்டுகள் இருந்தால் மணல் திட்டுகளில் பார்க்கலாம், பாறைகள் இருந்தால் பாறைகளில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே செடிகள் கொடிகள் அதெல்லாம் நிறைஞ்சிருந்துச்சுன்னா அந்த மாதிரி பகுதிகளில் கூட நம்ம இந்த நீர்நாய்களை பார்க்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.